செய்ய போகிறது கருப்பு கவுனி அரிசியில் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்டே ஊற வைத்த கருப்பு கவுனி அரிசி, அதுக்கப்புறமா அது கூட சேர்ந்து அரைக்கிறதுக்கு இப்போ நம்ம இந்த அரிசியை அரைச்சிக்குவோம். நான் மிக்ஸி ஜாரில் கவுனி அரிசியை போட்டேங்க. அது கூட இப்போ அரைக்கிறதுக்கு இந்த சீரகத்தை சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் நம்ம 2 மிளகா வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதில் 1 மிளகா நான் தாளிக்கிறதுக்கு வச்சுட்டு மீதி 1 மிளகா நான் அரைக்கிறதுக்கு போடுறேன். இதோட இப்போ நான் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போடுறேங்க. வெங்காயத்தை போட்டேன், கருவேப்பிலையும் போட்டேன். கூட 1 மிளகா வச்சுருந்ததை கட் பண்ணிட்டேன், அதையும் போட்டேன். இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. நல்ல மணம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா மணம் வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிட்டுங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கவுனி அரிசி, கருப்பு கவுனி அரிசியை உள்ளே ஊற்றிக்கணும். நல்லா மணம் வருதுங்க. அதனால் இந்த அரைச்சி வச்ச இந்த மாவை நான் இப்போ இதில் ஊற்ற போகிறேன். இதை நம்ம அப்படியே லைட்டாக வதக்கி கொடுக்கணுங்க, கெட்டி ஆயிடும். இந்த தேங்காய் பால் இதை இதுக்குள்ளே கொட்டி மறுபடியும் ஒரு வாட்டி ஒரு கிளறி விட்டு ஆற வச்சிடணும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை கொழுக்கட்டை பிடிச்சி வைக்கலாம். நம்ம இப்போ கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. எல்லா மாவையும் கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை வேக வைக்கிற தட்டில் கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சாச்சுங்க. இனி இதை ஆவியில் வேக வைக்கணும். ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுட்டோங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை நான் இப்போ இந்த கொழுக்கட்டை தட்டு எடுத்து வைக்கிறேங்க. வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு சில நிமிடங்கள் பொறுத்துருக்கலாம். நல்ல மணம் வந்துருச்சுங்க. பார்க்கலாம் வெந்துருச்சான்ட்டு. சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ நமக்கு கொழுக்கட்டை தயாராகிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிகவும் ருசியான சத்துள்ள நம்மளுடைய பாரம்பரிய கருப்பு கவுனி அரிசி கொழுக்கட்டை கேரட் கருவேப்பிலை சட்னியோட தயாராக இருக்குது. வாங்க சாப்பிடலாம்.